அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசினருக்கு நான்கில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி, 6ஆம் இடத்தில் குரு, 7இல் செவ்வாய், 10இல் கேது பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் ஆகிய 4இல் சனி, சூரியன், ராகு, 8இல் செவ்வாய் இருப்பதால் எதிலும் நிதானம் தேவை, பொறுமை தேவை. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகலாம். குடும்பத்தில் கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை குறைவு உண்டாகும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால், சுகஸ்தானம் என்பதால் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. வேலையாட்களால் வீண் நெருக்கடிகள் ஏற்படலாம். கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் தடைபடும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத மனக்கவலைகள் உண்டாகலாம். மாணவியர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோரின் சொற்படி கேட்க வேண்டும். அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. இதுவரை 7ஆம் இடத்தில் வக்கரகதியில் இருந்த செவ்வாய் அஷ்டமத்துக்கு நீச்சம் பெறுகிறார். 12 கூடிய செவ்வாய் பலம் குறைவது ஒரு விதத்தில் நல்லதுதான். ஆனால் அதே நேரத்தில் அவர் பஞ்சமாதிபதியாக இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் நேர்மறை அணுகுமுறை தேவை. ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி, புதன் இணைந்து இருப்பதால் சற்று பொறுமை, யோசித்து எடுக்கும் முடிவுகள் தாமதமானாலும் காரியம் வெற்றி பெறும். கல்வி சம்பந்தமான முயற்சிகள் பலன் அளிக்கும். வெளிநாட்டு படிப்பு, வேலை வாய்ப்பு முயற்சிகள் வெற்றி பெறும். கடன்களில் ஒரு பகுதி அடைபடலாம். 5 கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவதால் பிள்ளைகள் விஷயத்திலும், பூர்வீக சொத்து விஷயத்திலும், சகோதரர்கள் விஷயத்திலும் கருத்து மோதல்கள், மனஸ்தாபங்கள் வரலாம். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காமல் போகலாம். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். வீடு, பாகப்பிரிவினை போன்றவற்றில் மன சங்கடங்கள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து பயமாக செல்லுங்கள். விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை. 5ஆம் தேதி இரவு 11:25 முதல் 8ஆம் தேதி காலை 7:55 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் கவனமாக இருங்கள். சனி அர்த்தாஷ்டம சனி, 4இல் சனி என்பதால் கோவிலுக்கு சென்றால் மிளகு தீபம் ஏற்றுங்கள். வயதை விட ஒரு தீபம், ஒரு மிளகு சேர்த்து ஏற்றுங்கள். உதாரணமாக 35 வயது என்றால் 36 மிளகு எடுத்து ஜவுளிக்கடையில் சிவப்பு துணி வாங்கி 36 சனிக்கிழமைகளில் கால பைரவருக்கு தீபம் ஏற்றி கொண்டு வாருங்கள். ஆஞ்சநேயருக்கு துளசி, விநாயகரை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் மறையும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.